question of time firstலேருந்து படிச்சு பார்த்தலாம். Which of the following represented given mode of sp2 sp2 sp sp from left to right? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது ஒரு எழுதி போடலாம். sp3 அப்படிங்கிறதுக்கு நம்ம கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், sp2 அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், sp அப்படின்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டு. ஒருவேளை அந்த கார்பனுக்கு ஒரு பக்கம் டபுள் பாண்டு ஒரு பக்கம் சிங்கிள் பாண்டு வந்தால் நான் என்ன சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டபுள் பாண்ட் சைடு இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை sp2 கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒருவேளை சார் ஒரு பக்கம் டபுள் பாண்டு இன்னொரு பக்கம் ட்ரிபிள் பாண்டு வந்தால் என்ன சார் பண்ணிட்டோம்னா வராது. ஏன்னா 5 கார்பன் ஆகிடுச்சு. அப்படி சார் 5 பாண்ட் ஆகிடுச்சு. 5 பாண்ட் ஆனதுனால இந்த கார்பன் அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்படி ஒரு ஃபார்மேட் கிடைக்காது. ஸோ இங்கே மட்டும் ஒரு குழப்பம் வரலாம். கார்பனுக்கு கார்பன் டபுள், இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட் இந்த பக்கம் டபுள் பாண்ட் அப்படிங்கிறப்போ குழப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் டபுள் பாண்டு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். சரி, இப்போ கொடுத்துருக்க சாய்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாய்ஸில் இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ இது sp2. இந்த கார்பனுக்கு ரெண்டு பக்கமே டபுள் பாண்டு, அதனால கன்ஃபியூஷன் வேணாம், sp2. இந்த கார்பனுக்கும் sp2, இந்த கார்பனுக்கும் பாருங்கள் இந்த டபுள் பாண்டு தான், ஸோ sp2. 4 கார்பனும் sp2 தான். அவங்க கேட்டது sp2 sp2 sp sp, அப்போ இது வரல. செகண்ட் ஆப்ஷனை பார்ப்போம். ட்ரிபிள் பாண்ட் எடுத்துருச்சு, அப்போ sp. இது இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்டை தான் கன்சிடர் பண்ணிக்கணும், sp. இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட் இருக்குது, இந்த பக்கம் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, நீங்கள் எதை கன்சிடர் பண்ணிக்கணும்? ட்ரிபிள் பாண்டை தான் கன்சிடர் பண்ணிக்கணும், sp. இந்த கார்பனுக்கு ட்ரிபிள் பாண்ட் தான் கன்சிடர் பண்ணிக்கணும், sp. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டபுள் பாண்ட் வச்சுருக்கு, sp2. இந்த கார்பனுக்கும் டபுள் பாண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும், sp2. இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட் இந்த பக்கம் டபுள் பாண்ட், நம்ம டபுள் பாண்ட் தான் எடுத்துக்கணும், sp2. இந்த பக்கம் டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ நம்ம இதை sp2 தான் எடுத்துக்கணும். அடுத்ததில் இந்த கார்பனுக்கு கவனிக்கணும், sp2. இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, sp2. இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, sp. இந்த கார்பனுக்கு இந்த இடத்துல sp. சரியா போச்சா? இது டபுள் பாண்டு, இந்த கார்பனுக்கு sp2. இதுவும் டபுள் பாண்ட் அடிச்சிருக்கு, அதனால sp2. இந்த கார்பனுக்கு சிங்கிள் பாண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது, ட்ரிபிள் பாண்ட், அப்போ sp. இந்த கார்பனுக்கும் ட்ரிபிள் பாண்ட் தான் கன்சிடர் பண்ணணும், sp. அப்போ sp2 sp2 sp spங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டியில் வருது. இந்த கேள்விக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் டி. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சைஸ் ஆஃப் வேரியஸ் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ். வேரியஸ் ஹைப்ரிட் ஆர்பிட்டாலோட சைஸ் உங்களுக்கே தெரியும். sp3 அப்படின்னா சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட்னா என்ன அர்த்தம்? சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதுவே sp2னா டபுள் பாண்ட், கொஞ்சம் சைஸு குட்டியாக இருக்கும். sp அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட், ரொம்ப குட்டியாக இருக்கும். கரெக்டு தானே? புரியுதா? அப்போ வந்து sp3யோட சைஸ் பெருசு, அடுத்து sp2, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன வருது? அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு sp வருது. கிளியரா? அவ்வளோதான். ஸோ சேம் ஃபார்மேட். அப்போ sp3 sp2 sp. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டினுக்கு சி. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் முடிஞ்சு போச்சு. மீத்தேனோட ஃப்ரீ ரேடிக்கல் ஆஃப் குளோரினேஷன் நல்லா பாருங்கள். ஃப்ரீ ரேடிக்கல் ஆஃப் குளோரினேஷன், the chain initiation step involve the formation of chain initiation. ஒன்றும் இல்லை, அந்த இனிஷியேஷன் ஸ்டெப் வந்து ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த செயின் ஆரம்பிக்கிறப்போ Cl2 என்ன ஆகும்? Cl டாட் ப்ளஸ் Cl டாட்டாக உடையும். கரெக்டாக? அதுதான் இனிஷியேஷன். அப்போ இனிஷியேஷன் அப்போ நமக்கு என்ன உருவாகும்? குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல். அகெயின் போய் நம்ம யாரை டிஸ்டர்ப் பண்ணோம்? CH4 போய் டிஸ்டர்ப் பண்ணோம். அதுலேருந்து என்ன ஆகும்? மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் கிரியேட் ஆகும். அகெயின் வந்து ஒரு இது HCl வெளியே போகும். ஞாபகம் இருக்கா? இதுலேருந்து ஒரு H டாட் வெளியே வரும், அது HCl வெளியே போகும். அகெயின் வந்து இந்த CH3 டாட்டோட Cl2 ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு Cl டாட் இவங்க கூட சேர்ந்து CH3 Cl மாறுவான் நம்மளோட ப்ராடக்ட். அகெயின் ஒரு Cl டாட் எம்டி ஆகிடும். இந்த மாதிரியான ரியாக்ஷன் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். செயின் இனிஷியேஷன், ப்ரொபகேஷன், டெர்மினேஷன், இப்படி சொல்லிட்டு நமக்கு செயின் அந்த ரியாக்ஷன் தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குல்ல, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மீத்தேன் தனி உறுப்பு குளோரினேட்டர் வினையில் நமக்கு முதல்ல உருவாக்கக்கூடிய அந்த தனி உறுப்பு குளோரின் தனி உறுப்பு. நேற்று ஒரு நடத்திட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்டு அப்படின்னா 3PGA, 3-பாஸ்போ கிளைசரிக் ஆசிடு. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுதான் நேற்று கொஸ்டினில் கேட்டிருந்தேன். ஆன்சர் ஆப்ஷன் சி. எல்லாம் கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஈஸிக்கண்ணா நேற்று கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தது தான். உங்களுக்கு வந்து அலுமினியம் குளோரைடு வந்துருச்சுனாலே அது என்ன பண்ணும்? இந்த குளோரினை இங்கே எடுத்துக்கும். எடுத்துட்டு என்னவா மாறும்? AlCl4 மைனஸாக மாறும். இதுதான் அலுமினியம் குளோரைடோட ஒரு முக்கியமான வேலை. மெக்கானிசத்தில் நடத்திருப்பேன்.
அடுத்து வந்து இது என்னவா மாறிடும், எலக்ட்ரான் கொடுத்தனால CH3 ப்ளஸ்ஸாக மாறிடும். எலக்ட்ரோஃபைல்னா அதுதான் ப்ளஸ். அப்போ அதானே கேட்குறான். கிளியரா? இப்போ இதில் ஒரு ஷார்ட்கட் கூட கொடுத்துருக்கேன். இந்த ஷார்ட்கட் கீழே ஆட் பண்ணியிருக்கேன், என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எலெக்ஷனில் பாசிட்டிவாக ஓட்ட போடு, எலெக்ஷனில் பாசிட்டிவாக ஓட்ட போடுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா எலக்ட்ரோஃபைல்னாலே சில பேர் குழம்புறாங்க, அதுக்கு நம்ம இது கொடுத்தா ஆகும். இது எழுதாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், பட் நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து கரெக்டாக மாற்றிக்கங்க. செலெக்ஷனில் பாசிட்டிவாக ஓட்டு போடணும் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன நிமோனிக் கொடுத்துருக்குன்னா எலெக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் ஞாபகம் வச்சுக்கலாம். பாசிட்டிவாக ஓட்டு போடணும்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா பாசிட்டிவ். எலக்ட்ரான் கவர் கார்னினா அது ஒரு பாசிட்டிவ் காம்பவுண்டு. கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள், Cl பாசிட்டிவ் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, அப்போ இது ஆன்சர் வராது. இது ப்ளஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் Cl ப்ளஸ்ன்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி AlCl2 ப்ளஸ்ன்னு எங்கேயும் நடத்திருக்குன்னா அதுவும் வாய்ப்பே இல்லை. அப்போ CH3 ப்ளஸ் அது உங்களுக்கு தெரியும், அது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அது மாதிரி தான், ஓகேவா? இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் ஆப்ஷன் சின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். ப்ரெடிக்டிவ் ஆஃப் ரியாக்ஷன் வரைக்கும் போக வேணாம். கொஸ்டின் பேப்பரில் கிடையாது. எலக்ட்ரோஃபைல் ஒரு பாசிட்டிவ், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் காம்பவுண்ட் கிடையாது, இந்த மாதிரி பாசிட்டிவ் காம்பவுண்டு கிடையாது, இது பாசிட்டிவ் காம்பவுண்டே கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஈஸியாக சூஸ் பண்ணலாமா? எத்திலீன் கேன் பி ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் ஆஃப் மிக்சர் 443 கெல்வின். நான் நடத்தின பேர் சொல்லியிருக்கேன். எத்திலீன் அப்படிங்கிறது டபுள் பாண்ட் காம்பவுண்டு. அது எது மூலமாக உருவாக்க முடியும்? கொடுத்துப்பட்ட ஆன்சரில் பாருங்கள், ஆசிட் இருக்குது. ஆல்கஹாலில் ஆசிட் யூஸ் பண்ணுறப்போ அதில் கூடிய OH H2 வெளியே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழப்புனால அந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும், எத்திலீன் அப்படிங்கிறது நம்ம நடத்திருப்பேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? எங்கன்னு சார் அப்படின்னா இதை நடத்துகிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்குறான், எத்திலீன் எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எத்தில் ஆல்கஹால் மூலம் தயாரிக்க முடியும். ஆன்சர் நம்ம சொல்லிடுறேன், ஏன்னா இன்சைட்ல தானே இருக்குது, அதை நடத்திட்டேன். ஸோ எத்திலீன் ஆல்கஹால், ஸோ CH3 CH2 OH. ஸோ ஒரு ஆல்கஹாலில் வந்து அதிக செறிவுடைய கான்சன்ட்ரேட்டிங் H2SO4 வரும், 443 கெல்வின். இது NCERT லைன் தானே. ஸோ இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய OH இதில் இருக்கக்கூடிய ஒரு H2 வெளியே போயிடும். இதில் H2 வெளியே போனாலும் அது என்னவா மாறிடும், CH2 மாறும். இங்கே டபுள் பாண்ட் கிரியேட் CH2. கிளியர் தானே? இதுதானே எத்திலீன். பாயிண்ட் புரியுதா இல்லையா? இது NCERT ரியாக்ஷன் தானே. ஓகேவா? இது தப்பாக எழுதினா இந்த ரியாக்ஷன் மட்டும் 25 டைம்ஸ் எழுதணும். இதுக்கு ஒரு நிமோனிக் கொடுத்துருக்கேன், படிச்சுங்க. என்னன்னா இந்த ஒரு நிமோனிக், ஆள் மேலே ஆசிட் அடித்ததுனால மொக்கியது, ஆள் மேலே ஆசிட் அடித்ததுனால மொக்கியது அப்படின்னு ஞாபகம். ஆள் மேலே ஆசிட் அடித்தோம்னா அந்த இடம்லாம் வெந்து போய் அங்கே வரும்ல, அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆள் அப்படின்னா ஆல்கஹால், ஆசிட் அப்படின்னா ஏதோ ஒரு ஆசிட், முக்கியமாக சல்ஃபியூரிக் ஆசிட், அது மென்ஷன் பண்ணல ஆசிட். அப்படிங்கிற இடத்துல ஈன் காம்பவுண்ட்னா டபுள் பாண்ட் காம்பவுண்ட். ஆல்கஹால் ஆசிட் வந்துச்சுன்னா ஆல்கஹால் ஆசிட் மிக்ஸ் ஆகிறப்ப நமக்கு என்ன கிரியேட் ஆகும், டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும். கிளியர் தானே? இந்த நிமோனிக்கும் டைப் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? நிமோனிக் நல்லா மெமரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆல் மேலே ஆசிட் அடிச்சதுனால மொக்கியதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்கஹால் ஆசிட் வந்துச்சுன்னா டபுள் பாண்ட் காம்பவுண்ட் வரும். CL4 இஸ் யூஸ்டு as a ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பிகாஸ். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னா இந்த தீயணைப்பு, நெருப்பு பத்துச்சுன்னா ஒரு சிலிண்டரில் போய் அடிக்கிறாங்கல்ல, அதான் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஏன் சார் அப்படின்னா, ஒரு நெருப்பு அணைக்குதுன்னா அது வந்து கோவலன் காம்பவுண்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதோட மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் தேவையில்லை. அதோட இன்கம்பசபிள் வேப்பர் தான் முக்கியம். போய் ஃபைட் பண்ணும். இன்கம்பசபிள்னா எரியாத வேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ன் ஆகாது, இது நீங்கள் பர்ன் பண்ணால் நான் பர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எரிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேப்பஸை நெருப்பு மேலே, தண்ணி மாதிரி, இப்போ தண்ணி எரியாது, அது கூட நெருப்பு மேலே போட்டோம்னா நெருப்பு அணைஞ்சிரும். அந்த கான்செப்ட் தானே. ஸோ இப்போ அந்த எரியாத வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த வேப்பர்களை, அந்த ஆவிகளை நெருப்பு மேலே போகிறதுனால நெருப்பு அணைஞ்சிரும். கார்பன் டெட்ராக்ளோரைடு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்பஸ்டபிள் வேப்பர் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேச்சர் இருக்குது, அதனால அதை ஃபயர் எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே தானே? இதில் எலிமினேட் பண்ணி எழுதிடலாம். ஏன்னா கோவலண்ட் நேச்சர் இருந்துச்சுன்னா நெருப்பு அணைக்க நான் சொல்லித்தரல. லோவர் மெல்டிங் பாயிண்ட், ஹையர் மெல்டிங் பாயிண்ட், இதுக்கும் நெருப்பு அணைக்கிறதுக்கான நேச்சுரல் இல்லை. பட் இன்கம்பஸ்டபிள் வேப்பர்னா உங்களுக்கு தெரியுது, இது வந்து பார்த்தீங்கன்னா எரியாத ஒரு வேப்பர், அதனால தான் எரியக்கூடிய ஒரு பொருள் மேலே போட்டோன்னே அது அணைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தெரியணும். இது வந்து பாசிட்டிவ், நெருப்பு நெகட்டிவ், ரெண்டும் சேர்றப்போ 0, அந்த மாதிரி கான்செப்ட். அதுக்கு நான் நிமோனிக் கொடுத்துருக்கேன். 4 பக்கமும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு அடிக்கணும்.
ஆனால் நான் 4 பக்கம் சுவர்லேயும் நெருப்பு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எல்லா சுவர்லேருந்து தானே நம்ம தீயணைப்பை பயன்படுத்துவோம். அதுதான் விஷயம். ஸோ 4 பக்கம்னா 4 கார்பன் டெட்ராக்ளோரைடு. கார்பனோட 4 குளோரைட் இந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் தான் இருக்கும். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஸோ 4 பக்கமும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக யூஸ் ஆகுது. சரியா? இந்த நிமோனிக்கை நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதுவும் நான் கிளாஸ்லேயே நடத்தினது தான். B2H6 நத்திங் பட் PH3 ட்வைஸ் ஒரு லாங் ஃபார்மேட்லாம் நடத்தி அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லேயே நம்ம நடத்திருப்பேன். ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ரியாக்ஷனாக தான் இருக்கும். அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தது RCH டபுள் பாண்ட் CH2. இங்கே என்ன இருக்குது? B2H6 அதில் கூட ஒரு ஹைட்ரஜன் மட்டும் என்ன போகும்? இங்கே கூட டபுள் பாண்டை உடச்சிட்டு இவங்க கூட உட்காந்துக்கும். அப்போ RCH2 இந்த CH2 அகைன் இங்கே B2H6 இருக்காது, அது பதில் B2H5 இருக்கும். இதோட ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு OH வெளியே வரும். ஸோ 2 OH இங்கே கிடைக்கும், அதில் ஒரு OH போதும். ஸோ அந்த ஒரு OH பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்போ மீதெல்லாம் நான் ரியாக்ஷன் மெக்கானிக்ஸில் பார்த்துக்கங்க. நான் இங்கே மெக்கானிக்ஸில் நடத்தலை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த OH யார் கூட ஆட் ஆகிக்கும்? இந்த CH2 ஆட் ஆகும். அப்போ CH2OH அதான் ஆன்சர். ஸோ CH2OH ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய ரியாக்ஷன் இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்கட் படிச்சுட்டு அப்படியே ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணலாம். போர் அடிக்குதுன்னு ஆல்கஹால் குடிச்சிச்சான். போர் அடிக்குதுன்னு ஆல்கஹால் குடிச்சிச்சான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் சார் அப்படின்னா கவனிப்போம். போர் அப்படின்னா இந்த இதில் இப்போ நம்ம சொல்கிறது போரோ ஹைட்ரேட் கொடுத்துருக்கேன், அதனால் போர் அடிக்குதுன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா டபுள் பாண்டு. அப்போ போரோ ஹைட்ரேட்டு டபுள் பாண்டு மேலே ஆக்ட் ஆச்சுன்னா அது ஆல்கஹாலாக மாற்றும். ஸோ மெயின் கீ பாயிண்ட் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். ஸோ போர் அடிக்குதுன்னு ஆல்கஹால் குடிச்சிச்சான். போரோ ஹைட்ரேடு டபுள் பாண்டு மேலே ஆக்ட் ஆகிறப்போ எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். போரோ ஹைட்ரேடு போர் அடிக்குதுன்னு டபுள் பாண்ட் ஆல்கஹால் இது ரெண்டும் சேர்றப்போ நமக்கு OH குரூப் கிடைக்கும். அடுத்தது when one butane is treated with bromine the expected product. இதெல்லாம் ஈஸி கண்ணா. ஃபர்ஸ்ட் 1 butane எழுதுங்க. பியூட்னா மொத்தம் எத்தனை கார்பன்? 4. அப்போ 1 2 3 ஃபர்ஸ்ட்ல அப்படின்னா இது டபுள் பாண்ட், அவ்வளோதான். மீது பேலன்ஸ் பண்ணிக்கங்க. CH3 CH2 CH2 CH2. இப்போ என்ன எதோட ரியாக்ட் பண்ணுறாங்க? புரோமின்னா தனியாக வரப்போகிறது இல்லை, Br2 தான் வரப்போகுது. அப்போ என்ன வரும்? 2 Br உடையும். 2 Br உடைச்சுன்னா பாண்டு உடஞ்சி இங்கே ஒரு Br இங்கே ஒரு Br, அவ்வளோதானே. இப்போப்பட்ட 1 2 3 4 1,2 டைப்ரோமோ பியூட்டேன். இங்கே 1,2 டைப்ரோமோ பியூட்டேன். இது NCERT லைன். இந்த ரியாக்ஷனும் தப்பாக இருந்துன்னா 25 டைம்ஸ் எழுதணும் பனிஷ்மெண்ட்டு. ஏன்னா இதெல்லாம் NCERT ஈக்குவேஷனு. ஸோ இதுவும் 25 டைம் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ஈக்குவேஷன் மட்டும் தப்பாக இருந்ததுன்னா. 9th question. The reaction CH2 double bond CH single bond CH3 plus HBr which gives CH3 CH Br CH3. இது இந்த ரியாக்ஷன் இதுவே தனியாக கேட்கலாம், பட் அவனே கொடுத்துருவான் பாருங்க. H ப்ளஸ் Br மைனஸ். ஸோ டபுள் பாண்டு உடையும். லோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு இடத்துல புரோமின் அட்டாச் ஆகும், ஹை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு இடத்துல ஹைட்ரஜன் அட்டாக் ஆகும். இந்த லாக் என்ன பேர்? மார்க்கோனிக் தானே. சரி, ரைட்டு. கொஸ்டின் அது கிடையாது. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது எந்த ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. இப்போ HBr ஸ்பிளிட் ஆகி H ப்ளஸ் உருவாகும். இவன் தான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனுக்குள்ளே போவான். அப்போது எலக்ட்ரோஃபில். ஸோ இது எலக்ட்ரோஃபைல். அப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் தான் உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஆட் ஆகும். அப்போ இது என்ன ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை மெக்கானிசம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு யார் உள்ளே வருவாங்கன்னு தான். ஸோ டபுள் பாண்டு நான் சொன்ன மாதிரி 2 பேர், ஒருத்தர் H ப்ளஸ், இன்னொருத்தர் Br மைனஸ். ஸோ இந்த பாண்டு உடைச்சிட்டு இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு யார் வந்துடுறா? H ப்ளஸ் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் தான் Br மைனஸ் வரும். ஸோ இனிஷியலாக யார் அந்த ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து அந்த ரியாக்ஷன் அமையும். அப்போ H ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆட் ஆகுது. இந்த இடத்துல ஆட் ஆகி H3 மாறி இருக்கும். இந்த CH2 இந்த CH3 மாறி இருக்கும். ஸோ ஆட் ஆகி CH3 மாறுதில்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா இது H ப்ளஸ் அடிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விச் மீன்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். எலக்ட்ரான் கருக்கவர் காரணி சேர்ப்பு வினை. லைன் ஸ்பெக்ட்ரா இஸ் அ கேரக்டர் ஆஃப். ஆனால் லைன் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது லைன் ஸ்பெக்ட்ரா எது மூலமாக கொண்டு வர முடியும்னா ஆட்டம்ஸ் மூலமாக தான் கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி.
ஸோ லைன் ஸ்பெக்ட்ரல் வரி நிறமாலை அப்படிங்கிறது அணுக்கள் மூலமாக தான் அவங்களால கொண்டு வர முடியும். ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க, குழம்பக்கூடாது. ஏன்னா அணு மூலக்கூறு இது ரெண்டுமே நிறமாலை உருவாக்கும் திறமை இருக்குது. ஆனால் அணுக்களுக்கு தான் வரி நிறமாலையே உருவாக்கும். ஸோ இதுக்கு ஒரு நிமோனி கொடுத்துருக்கேன். அணு வரி கட்ட போனான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அணு வரி கட்ட போனான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அணுன்னா அதில் ஆட்டம்ஸ். வரி கட்ட போனான்னா லைன் ஸ்பெக்ட்ரா. ஸோ வரி அப்படிங்கிறதுல லைன் ஸ்பெக்ட்ரா. அணு வரி கட்ட போனான்னா அணுக்களால் வரி நிறமாலையை உருவாக்க முடியும். சரியா? இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது ஸ்காண்டிங்கர் ஈக்குவேஷன். தப்பானீங்கன்னா ஒரு 50 டைம்ஸ் எழுதுங்க, தப்பு இல்லை. ஸ்காண்டிங்கர் ஈக்குவேஷன் தப்பானீங்கன்னா 50 டைம்ஸ் எழுதணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். நம்ம நிறைய டைம் டெஸ்ட் எழுதி அரைச்ச மாதிரி இந்த கேள்வி கேட்டுருக்கோம். அப்படி இருந்தும் தப்பாகுதுன்னா அப்போ இது என்னன்னு தெரில. முதல்ல இதை கரெக்ட் பண்ணிட்டு மற்றது படிக்கணும். கிளியரா? ஓகே. ஸ்காண்டிங்கர் ஈக்குவேஷன் நல்லா பாருங்கன்னா, எப்பயுமே ஈக்குவேஷனில் ஜைக்கு ஸ்கொயர் வரக்கூடாது, ஜைக்கு ஸ்கொயர் வரக்கூடாது, எம்முக்கு ஸ்கொயர் வரக்கூடாது, ஈக்கு ஸ்கொயர் வரக்கூடாது, விக்கு ஸ்கொயர் வரக்கூடாது. இதை வச்சாலே மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். எக்ஸுக்கு ஸ்கொயர் வரணும், ஒய்க்கு ஸ்கொயர் வரணும், இசட்டுக்கு ஸ்கொயர் வரணும். இது 3 பேருக்கு ஸ்கொயர் வரணும், இவங்களுக்கு ஸ்கொயர் வரக்கூடாது. இதை சேர்த்து சொல்லணும். ஸோ இப்படி வந்தால் தான் நமக்கு ஸ்காண்டிங்கர் ஈக்குவேஷன். ஸோ கீழே பாருங்கள், எக்ஸுக்கு ஸ்கொயர் வரல, ஒய்க்கு ஸ்கொயர் வரல, இசட்டுக்கு ஸ்கொயர் வரல, தப்பு. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள். இதுக்கு ஜைக்கு ஸ்கொயர் வரக்கூடாது, வரல, ஸ்கொயருக்கு வரல, எம்முக்கு வரக்கூடாது, வரல, இ ஒய் சை எதுக்கும் வரல. குட். எக்ஸுக்கு வரணும், வந்துருச்சு. ஒய்க்கு வரணும், வந்துருச்சு. இசட்டுக்கு வரணும், வந்துருச்சு. பாயிண்ட் புரியுதா இல்லையா? அடுத்தது வேற யாருக்கு சார் வரும்? பை ஸ்கொயர் வரணும், ஹச்சும் ஸ்கொயர்ல இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வேல்யூ, பைங்கிறது ஒரு வேல்யூ 3.14, ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வேல்யூ. இதுக்கெல்லாம் ஸ்கொயர் வரும், இதுக்கெல்லாம் ஸ்கொயர் வரக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கு. இங்கே ஒரு 8 வரும், அது ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு ஸ்கொயர் எல்லாம் போட மாட்டாங்க, போட்டால் 64 வந்துடும். அடுத்து பாருங்க, ஜைக்கே ஸ்கொயர் பண்ணிட்டான், ஜை ஃபங்க்ஷனுக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்கான், அது ஸ்காண்டிங்கர் கிடையாது. அடுத்ததுல பாருங்க, ஓகே ஜைக்கு வரல, எம்முக்கு ஸ்கொயர் போட்டான், எம்முங்கிறது மாஸ், அது ஒன்றும் கான்ஸ்டன்ட் கிடையாது இல்லை. அப்போ இதுவும் ஸ்காண்டிங்கர் கிடையாது, இதுவும் ஸ்காண்டிங்கர் கிடையாது, இதுதான் ஸ்காண்டிங்கர். என்ன ஈக்குவேஷன் பெருசா ஒன்றும் இல்லை. டவ் சை டவ் எக்ஸ் பிளஸ் டவ் சை டவ் ஒய் பிளஸ் டவ் சை டவ் இசட், ஈஸி. அடுத்தது 8 ஒரு நம்பர், பை ஒரு நம்பர், எம் ஒரு நம்பர், டிவைட் பை ஒரு ஹச் இன்டு இ மைனஸ் வி இன்ட்டு இது ஒரு சை வேல்யூ ஈக்குவல் டு 0. இவ்வளோ தானே ஸ்காண்டிங்கர். இப்போ எதுக்கு ஸ்கொயர் பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி சைக்கு ஸ்கொயர் கூடாது, டவு ஸ்கொயர் வரும். சைக்கு ஸ்கொயர் வரும், டவு ஸ்கொயர் வரும். சை ஸ்கொயர் வரக்கூடாது, டவு ஸ்கொயர் வரும். கீழே எக்ஸ் ஸ்கொயர் வரணும், ஒய்க்கு ஸ்கொயர் வரணும், இசட்டுக்கு ஸ்கொயர் வரணும், பைக்கு ஸ்கொயர் வரணும், அச்சுக்கு ஸ்கொயர் வரணும். அவ்வளோதான ஈக்குவேஷன். அடுத்தது எலக்ட்ரான் ஃபில்லிங் ஆட்டம் நம்ம இன்ஆர்கானிக் டீட்டெயிலாக போகிறப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்எஸ் ஃபில் ஆகும், அப்புறம் என்பி ஃபில் ஆகும், டியில் -1 ஃபில் ஆகும், எஃப்ல -2 ஃபில் ஆகும். 2 பேர் குறைவாங்க, இதில் ஒருத்தர் குறைவாங்க. என்ன ரீசன்ல நான் அடுத்தப்ப சொல்றேன். ஸோ இதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விச் ஒன் இஸ் நாட் ட்ரூ ஃபார் கேத்தோட் ரேஸ்? எது வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் உண்மை கிடையாது அப்படிங்கிறாங்க. இது நம்ம நிறைய டைம் நடத்திட்டேன். அது கைனடிக் எனர்ஜி வச்சிருக்குமா? எஸ் இருக்கும். அதுக்கு ஃப்ளோரன்சன் நேச்சர் இருக்கா? எஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிரும் தன்மையை ஏற்படுத்தும். ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுமா? எஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வரணும், ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரானால் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ரேதை தவிர்த்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கிடையாது. இது நம்ம கிளாஸ்லேயே சொல்லிட்டோம். இதுதான் நாட் ட்ரூ. ஆன்சர் ஆப்ஷன் டி. நிறைய டைம் நடத்திட்டேன். சரினா நிமோனிக் இந்த கிளாஸ்க்கு நிமோனிக் ஆட் பண்ணியிருக்கேன். கேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகாதுன்னு போட்டுக்கோங்க. கேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகாது. போக பார்ப்பீங்க நான் கேட் மேலே எவ்வளோ கோபமாக இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட நிமோனிக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகாது. கேட்டுனா கேத்தோடு, எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ கேத்தோடுக்கும் எலக்ட்ரிசிட்டி மேக்னெட் வேவுக்கும் ஆகாது. பாயிண்ட் புரியுதா? கேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகாது, கேத்தோடு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கும் ஆகாது. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றும் கிடையாது. அடுத்தது, the heat required to rise temperature of the body by 1 Kelvin. எல்லோருமே வேகமாக வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் அடிச்சிருப்பீங்க. கிடையாது. இது கான்செப்ட் நடத்தணும். இட்ஸ் அ தெர்மல் கெப்பாசிட்டி, நாட் அ ஸ்பெசிஃபிக் ஹீட். இது தெர்மல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. வெப்பத்திறன், தன் வெப்ப ஏற்பத்திறன் இல்லை, வெப்பத்திறன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணாங்க நல்லா புரியுங்க. ஹீட் ரெக்யர்ட் டு ரைஸ்
the temperature of body by 1 Kelvin. ஒரு கெல்வின் கூட்டுறது. நான் வந்து தெளிவா நடத்திருந்தேன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா C which is equal to Q divided by mass டெல்டா Tங்கிறது டிகிரி செல்சியஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் நான் ஹீட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் நான் பண்ணணும் வாட்டருக்கு? 4.2 ஜூல் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்ளை பண்ணணும் ஃபார் வாட்டர் சொல்கிறேன். ஸோ இதை நான் கிளாஸ்லேயே நடத்திருந்தேன். இது வந்து டிகிரி செல்சியஸ் மென்ஷன் பண்ணுறப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் சொல்லலாம், தப்பு இல்லை. பட் கெல்வின் மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம என்ன சொல்லணும்? அதை தெர்மல் கெப்பாசிட்டின்னு சொல்லணும், வெப்பத்திறன். பட் வெப்பத்திறன் நெக்ஸ்ட் டாபிக்கு நடத்துங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கண்ணா, நான் ஆல்ரெடி கேட்டதான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மோஸ்ட் அசிடிக் இன் பிஹேவியர் கணக்கு கவனிங்க. டவுன் த குரூப் மெட்டல் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டல் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பேஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். கீழே போக போக பேஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேலே இருக்கிறது தான் ஆசிட் கேரக்டர். இதில் பார்த்தோம்னா பட் மை காம் சன், எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. ஸ்டொரான்சியம் பட் மை காம்சன் பிக்ஸ்னா பேரியம், அதுக்கப்புறம் ரேடியம். கரெக்டாக தானே சொன்னேன்? ரைட், பேரியம் கரெக்டு சார்னு சொல்றது இல்லையா? இதோட ஆக்சைடு சேர்ந்ததை நம்ம ஆசிட் பற்றி பேச முடியும், நாமளா பேச முடியாது. இதோட ஆக்சிஜன் சேர்ந்ததை ஆசிட் பற்றி பேசுவோம். கீழே வர 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 பேஸ் கேரக்டர் அப்படின்னா இவனுக்குலாம் பேஸ் நேச்சர் அதிகம், காரத்தன்மை அதிகம். இவனுக்கு தான் அப்போ அமிலத்தன்மை அதிகம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிஇஓ எங்க இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கு. ஓகே தானே? டவுன் த குரூப் மெட்டல் கேரக்டர் இன்க்ரீஸ். உலோக பண்பு அதிகம். உலோக பண்பு அதிகம்னா கார பண்பு அதிகம். ஸோ கார பண்பு அதிகம் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்கிறது அமில பண்பா இருக்கும். ரைட், இதுக்குமே நான் நிமோனிக் கொடுத்துருக்கேன், படிக்கலாமா? கீழே போக போக பேசிக்கிட்டே போறாங்க. நான் அகாடமி ஒர்க் பண்றப்போ 3rd ஃப்ளோரில் போ, மேலே வரப்போ சைலண்டாக வருவாங்க, கிளாஸ் முடிச்சுட்டு கீழே போகிறப்போ கத்திக்கிட்டே போவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் கொடுத்துருக்கேன். கீழே போக போக பேசிக்கிட்டே போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது கீழேனா மூவிங் டவுன் த குரூப், கீழே போக போக பேசிக்கிட்டே போகிறாங்க, பேஸ் கேரக்டர் அதிகமாகும். கிளியர் தானே? கீழே போக போக பேஸ் கேரக்டர். அப்போ பிஏஓ அப்படிங்கிறது பேஸ் கேரக்டர் அதிகம், அதாவது காரத்தன்மை அதிகம். அப்போ பிஇஓ அமிலத்தன்மை அதிகம். எழுதிடலாம்ல? எழுதிடலாமா? முடியாதா? குட், ரைட். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும். இந்த பிஇஓ அப்படிங்கிறது ஆம்போடெரிக். இட்ஸ் ஆம்போடெரிக். ஆசிட் மட்டும் கிடையாது, இது பேஸாகவும் ஆக்ட் ஆகும் சம்டைம். ஸோ இது ஆசிட் இல்லை பிளஸ் பேஸ் ரெண்டாவும் ஆக்ட் ஆகும். நான் சொன்னல, கீழே போக போக பேஸ் கேரக்டர் அதிகமாகும். அதுக்காக மேலே இருக்கணும் பேஸ் கேரக்டர் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லைல்ல. ஸோ இவனுக்கு பேஸ் இருக்கும், கம்மியாக இருக்கும், ஆசிட் நேச்சர் அதிகமாக இருக்கும், அதுதான் அதுக்கான அர்த்தம். பட் ஆனால் ஆசிட் பேஸ் ரெண்டு கேரக்டருமே பிஇஓக்கு இருக்கும். அதனால இவனை ஆம்போடெரிக்னு சொல்லுவாங்க. பெரிலியம் ஆக்சைடை ஆம்போடெரிக்னு சொல்லுவான். இருநிலைத்துவம்னு சொல்லலாம். நான் பிடிஎஃப்ல மென்ஷன் பண்றேன், நோட் பண்ணிக்கங்க. இதுக்குமே ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். பெரிய ஆசைனா அம்போன்னு விட்டு போயிடுவாங்க. பெரிய ஆசைனா அம்போன்னு விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். இப்போ பெரிய ஆசைனா பெரிய ஆசை பெரிலியம் ஆக்சைடு, அம்போன்னு விட்டு போயிடுவாங்க ஆம்போடெரிக். ஸோ பெரிய ஆசைனா அம்போன்னு விட்டு போயிடுவாங்க. ஸோ பெரிய ஆசைக்கு பெரிலியம் ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்போடெரிக்கு அம்போன்னு விட்டு போனது அம்போடெரிக் வச்சுங்க. The correct order of atomic radii group 13 element is. Group 13 யார் நடத்தணும்? Group 13 நடத்தலாம் நினைக்கிறேன், பேப்பரை தொட்டிருக்க மாட்டேன். Group 13 யார் இருக்காங்கன்னா, பிரதர் ஆண்டனி காட் இன்டெலிஜென்ட் தாட் அப்படி சொல்லலாம். பிரதர் ஆண்டனி காட் இன்டெலிஜென்ட் தாட். போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம். போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம். போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் அதை அப்புறம் சொல்றேன். சரி, இதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் டவுன் த குரூப், கீழே போக போக அட்டாமிக் ரேடியஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகும். அப்போ போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேடியஸ், அலுமினியத்துக்கு அதிகம், கேலியத்துக்கு அதை விட அதிகம், இண்டியத்துக்கு அதை விட அதிகம், தாலியத்துக்கு அதை விட அதிகம். எங்க இருக்கு போரான் அலுமினியம்? எங்க இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கா? போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம். ஆனால் ஆன்சர் அது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துல கேலியத்தில் கரெக்டாக டி பிளாக் ஆரம்பிச்சிடும். கரெக்டாக டி பிளாக் ஆரம்பிக்கிறதுனால இந்த டி பிளாக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியிருந்து ரொம்ப உள்ள ஸ்ரிங்க் பண்ணிடும்.
ஸ்ரிங்க் பண்றதுனால இதோட சைஸ் குறைஞ்சிரும். யாரு? கேலியத்துக்கு. சைஸ் குறைஞ்சனால இவன் முன்னாடி வந்துடும் குட்டியா இருக்கனால. அப்போ போரானுக்கு அப்புறம் கேலியம், அதுக்கப்புறம் அலுமினியம், அண்ட் ஆஸ் யூஷுவலா இண்டியம் தாலியம் எல்லாம் ரெகுலரா இருக்கும். பாயிண்ட் புரியுதா? கிளியர்? குட். அப்போ இந்த இடத்துல வந்து அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைஸ் குட்டி, சாரி அலுமினியம் சைஸ் பெருசு, கேலியத்தை கம்பேர் பண்றப்போ எங்க இருக்கு பாருங்க. சாய்ஸ் போரான் அலுமினியம் தவறு. போரான் கேலியம் குட். அலுமினியம் தாலியம் இண்டியமா? போரான் கேலியம் அலுமினியம் இண்டியம் தாலியம். சி ஆப்ஷன் இல்ல, டி ஆப்ஷன். சி ஆப்ஷன் இல்ல. ஏன்னா இண்டியம் தாலியம் மாறாது, வேல்யூவே பொறுத்து மாறும். 167 தாலியத்துக்கு 170. தாலியம் சைஸ் பெருசு ஓகேவா? அதனால அதெல்லாம் வராது. ரைட். இதுல வந்து இதுக்கு ஒரு நிமோனிக் கொடுத்துருக்கேன். ஆளை விட கல்லு சைஸ் சின்னது கம்மி. ஆளை விட கல்லு சைஸ், ஒரு ஆள் எடுத்துக்கங்க, அவன் உயரமா இருப்பான். கல் எடுத்துக்கங்க, குட்டியா இருப்பான். அதான் கொண்டு வரேன். ஸோ ஆளுனா அலுமினியம், கல்லுனா கேலியம். வச்சுக்கலாம். ஆளை விட கல்லு சைஸ் சின்னது, அப்போ கல்லுனா கேலியம். அப்போ அலுமினியத்தை விட கேலியம் சைஸ் குட்டி. நிமோனிக்கு பொறுத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பொறுத்திக்க ட்ரை பண்ணுங்க. இல்லையா யூ ஹேவ் வேல்யூஸ் மெமரி பண்ண ட்ரை பண்ணுங்க. whatever you want. பட் எக்ஸாம் ஆல்ல மறக்கக்கூடாது. ஓகேவா? ஆளை விட கல்லு சைஸ் கம்மி. ஆன்சர் ஆப்ஷன் டி. இது வந்து இயர் கேட்டாங்க, 2020லயோ 2019லயோ, ஐ டோன்ட் நோ இயர், பட் இது கேட்டது. The element Z114 has been discovered recently. It will be belong to which of the following are family, group and electronic configuration அப்படிங்கிறாங்க. சிம்பிள்மா. மொத்தம் எத்தனை எலமெண்ட்? 118 எலமெண்ட். இது எத்தனாவது எலமெண்ட்? 114. 118ல இருந்து 4 பேருக்கு முன்னாடி 114 இருக்கும். 118 கடைசி லைன் இருக்கும். கடைசி லைன் P6. அப்ப அவனுக்கு முன்னாடி 4 பேர்னா இதுல இருந்து 4 மைனஸ் பண்ணா P2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதானே? ஏன் நம்ம கார்பன் ஃபேமிலி இது வந்து ஃப்ளரோவியம் அப்படியெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 4னா எஃப், ஃப்ளவரோவியம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப். ஸோ இதோட நேமு ஃப்ளவரோவியம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே தான், பட் அது நம்ம இங்கே தேவை கிடையாது. சரியா? இங்கே கொஸ்டின் வந்து ஷார்ட்டாக எப்படி அட்டன் பண்ணலாம். 118 டோட்டல் எலமெண்ட். இப்போ கடைசி வந்து நோபல் கேஸ் தானே? கடைசி நோபல் கிளாஸ்னா P6. அதுக்கு முன்னாடி 4 பேர்னா P2 யாரு? கார்பன் ஃபேமிலி தானே? கார்பன்ல தானே P2ன்னு முடியும். Which of the following option the order of arrangement does not agree with the variation of the property? Okay, என்னென்ன கரெக்ட் என்ன தப்புங்கிறான். சரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நாட்டா எது தப்புன்னு கேட்குறான். என்னது? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஏன்னா கெயின் என்தால்பி குளோரினுக்கு தான் அதிகம். ஞாபகம் இருக்கா? கூலா இருக்கிறவன் அதிகமாக கெயின் பண்ணுவான். ஷார்ட்கட் ஞாபகம் வரணும். கூலா இருக்கிறவன் அதிகமாக கெயின் பண்ணுவான். குளோரினுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகம். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி தான் ஃப்ளோரினுக்கு அதிகம். பாயிண்ட் புரியுதா இல்லையா? ஃபால்ஸ்னா நெகட்டிவ். ஞாபகம் இருக்கா இல்லையா? நிமோனிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருமே. ஃபால்ஸ்னா நெகட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃப்ளோரினுக்கு வந்து நெகட்டிவிட்டி வேல்யூ அதிகம், கூலா இருக்கும், அதிகமாக கெயின் பண்ணுவான். குளோரின் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அவனுக்கு அதிகம். ஸோ ஷார்ட்கட் ஞாபகம் வரணும். அப்போ இதுவே தப்பான ஆர்டர் தான். அடுத்தது லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இன்க்ரீஸ் த மெட்டாலிக் ரேடியஸ். டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் இன்க்ரீஸ். இங்கே எந்த ஒரு எக்ஸப்ஷன் இருக்காது, இது கரெக்ட். அடுத்தது அலுமினியம் 3+, மெக்னீசியம் 2+, Na8+, F- இன்க்ரீஸ் த அயானிக் சைஸ். கரெக்ட். ஏன்னா எலக்ட்ரான் இங்கே கூடிக்கிட்டே வருது, கூட்டிகிட்டே வர சைஸ் பெருசாகும். ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது யாருக்கு சிரமமாக இருக்கும்? இவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவன் கொடுக்குறதே ஒரு எலக்ட்ரான் அந்த ரேஞ்சில் இருப்பான். இவன்கிட்ட 2 எலக்ட்ரானுக்கு காம்படிஷன் இருக்கும், இவன்கிட்ட 3 எலக்ட்ரான் காம்படிஷன் இருக்கும், இவன்கிட்ட 0 எலக்ட்ரான், சார் 2 எலக்ட்ரான். ஆனால் இந்த ஆர்டர் கரெக்டான தப்பு. ஏன் தப்புங்கிறேன்னா லிசன்மா, இந்த கடைசி 2 கவனிங்க. ஓ கிட்ட 2 எலக்ட்ரான் அவன் வாங்கிட்டான்னு வச்சுக்கலாம். அல்ல அப்படி வச்சா உங்களுக்கு புரியாது. ஓவோட லாஸ்ட் எலக்ட்ரான் ஃபில்லிங் ஆர்டர் என்ன? 1 2 3 4, அவ்வளோதானே. இதான ஆக்சிஜனோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். இன்னும் 2 எலக்ட்ரான் தேவைப்படும். நைட்ரஜனுக்கு 1 2 3 3 எலக்ட்ரான் தேவைப்படும். இது நைட்ரஜனோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், இது ஆக்சிஜனோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். கடைசி மட்டும் எழுதுறேன். ஏன்னா கவனிங்க, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி யாருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்? ஏன்னா இது ஃபுல்லி ஃபில்டு கூட எலக்ட்ரான் பிடுங்க முடியுமா?
முதல் எலக்ட்ரான் கொடுக்கிறது கஷ்டம் இல்ல. இவங்கிட்ட பாருங்க ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கொடுத்துடலாம். ஏன் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கொடுத்தானா அவன் ஆஃப் ஃபுல்லுக்கு ரெடியா இருப்பான். அவன் ஏன் கஷ்டப்பட போறான்? சரி நைட்ரஜன் தான் கஷ்டப்பட போறான். அப்ப இந்த ஆர்டரும் தப்பு. ஆமா 2 ஆர்டர் தப்பு. கிரேஸ் மார்க். ஓகேவா? இதுல ஏ எழுதினாலும் கரெக்ட் தான், டி எழுதினாலும் கரெக்ட் தான். மேக்ஸிமம் bond angle at the nitrogen is present which of the following? ஃபர்ஸ்ட் யாருக்கு போடலாம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல NO2 plus NO2 plus ஸோ ஹைபிரிடேஷன் கால்குலேட் பண்ணா 1/2 நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் மொத்தம் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுல ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லை, பட் மைனஸ் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அவ்வளவுதான், மற்றபடி யாரும் கிடையாது. அப்போ இது மைனஸ் பண்ணா 1/2 into 4. அட இது என்னது இது? இதுதான் எஸ்பி ஹைபிரிடேஷன் வருது. எனக்கு தானே பார்த்தேன், இதான் எஸ்பி ஹைபிரிடேஷன் வருது. பாயிண்ட் புரியுதா இல்லையா? அப்போ ஓகே, NO2 plus தான் நமக்கு இந்த பக்கம் ஒரு இது, இவன் ஒருத்தன் அப்படின்னா எப்படி வரும்? இங்க டபுள் பாண்டு, இங்க டபுள் பாண்டு, இது ஒரு ஓ, இங்க பிளஸ் வரும். இதுக்குதான் 180 டிகிரி. அப்ப இதுதான் மேக்ஸிமம் ஆங்கிள். அப்ப NO2. அப்ப ஏன் NO2 கொடுத்தோம்? அதுக்கும் போட்டு பார்த்துடலாம். அடுத்தது NO3 மைனஸா Z which is equal to 1/2 5. சேர்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கான், குறைக்கிறதுக்கு யாராவது இருக்கானா? யாரும் இல்லை. மோனோவேலண்டும் யாரும் இல்லை. அப்போ 1/2 into 6 இது 3 வருது. அப்போ இது என்ன ஹைபிரிடேஷன்? sp2 ஹைபிரிடேஷன். sp2 ஹைபிரிடேஷன் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், கேர் பண்ணிக்காதுங்க. ஏன்னா 180 டிகிரி இருக்கு, இதுல 120 டிகிரி வரும், வாய்ப்பே இல்லை. அப்போ இதுதான் ஹையஸ்ட் ஆங்கிள். அப்போ இதை ஆன்சர் எடுத்துக்க முடியாது. அடுத்தது NO2, இதை தான் நாங்கள் தேடணும். இவனை தான் தேடிட்டு இருக்கேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். Z which is equal to 1/2. மொத்தம் பாருங்க அவுட்டர் மோஸ்ட்ல 5 எலக்ட்ரான். ஆனா இப்படி வருமானா NO2ல மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா இங்க கவனிங்க, நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் NO2, இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், இப்படி வந்துச்சுன்னா இது NO2 பிளஸ்ஸா தான் இருக்கும். பட் NO டைப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணீங்கன்னா இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ், இப்படி இருக்கணும். அப்பதான் ஓவரால் ஆட் பண்ணா அது என்னவா சொல்லுவீங்க நீங்க? NOன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். இப்படி இருக்கும் பட்சத்துல நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எவ்வளோ? 1 2 3 4 5 6. கிளியரா? NOல மட்டும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் நைட்ரஜனுக்கு 6. அடுத்தது சேர்க்கறதுக்கு எதுவும் இல்லை, குறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, மோனோவேலண்ட் எதுவுமே இல்லை. அப்போ 1/2 into 6. இதுவும் என்னதான் கண்ணா வருது? sp2 ஹைபிரிடேஷன் தான். அப்போ இதுவும் ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை. NO வராது, NO2 சரி. அடுத்தது NO2 மைனஸ் போட்டு பார்க்கலாமா? Z is equal to 1/2 சோடியம் சரி, நைட்ரஜனுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல 5 எலக்ட்ரான், சேர்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கான், குறைக்கிறதுக்கு யாரும் இல்லை, மோனோவேலண்டும் யாரும் இல்லை. அப்போ 1/2 into 6, அப்போ 3. அப்போ இது என்ன ஹைபிரிடேஷன்? sp2 ஹைபிரிடேஷன். இப்போ இவன் sp2 ஹைபிரிடேஷன், இவன் sp2 ஹைபிரிடேஷன். sp2 ஹைபிரிடேஷன் வரவனை எவனும் எடுத்துக்க தேவையில்லை, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு sp ஹைபிரிடேஷன், இதுக்கு இது எல்லாத்துக்குமே sp2 ஹைபிரிடேஷன். இதை போட்டிருந்தாலும் நீங்க ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ என்ன ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் SP வரக்கூடியது. ஏன்னா SP தான் லீனியர் ஷேப்பு 180 டிகிரி. இதெல்லாம் 120 134 அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறி வரும். கிளியரா? வீடியோட எண்டில் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான போர்ஷன் தான் இது. நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு 2 விஷயம் நான் சஜஷன் பண்ணுவேன். ஒன்று, இதுக்கான சரியான மெட்டீரியல் நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தியரி நீங்கள் நல்லா படிப்பீங்க. தியரி படித்ததுக்கப்புறம் 2வது விஷயம் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த 2 விஷயமே நீட் எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம சித்தி எஜுகேஷன் அகாடமிக் சார்பில் இந்த 2 விஷயம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், 11th பயாலஜி அண்ட் 12th பயாலஜிக்கான தமிழ் மீடியம் NCERT பேஸ்டு மெட்டீரியல் நம்ம அகாடமி சார்பில் இருக்குது. எல்லாராலையுமே வாங்கிக்க முடியும். இதை வாங்குறதுக்கு 9080549820ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியலை வாங்கிக்க முடியும். இந்த மெட்டீரியல் வாங்கிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாயிண்டான மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. 2வது விஷயம், டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட். நீங்கள் மெட்டீரியல் வாங்கினா மட்டும் போதும், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் வாங்கினதுக்காகவே அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் யூனிட் டெஸ்ட்டு 2 டெஸ்ட் பேப்பர்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டும் நடந்துடும். அதனால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இது மூலமாக கிடைச்சிரும். ஸோ மெட்டீரியல்
வாங்குறது மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கிடைக்க போகுது. உங்களுக்கு புக்ஸோட டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட்டும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து புக் ஆர்டர் போட்டாலும் ஒரே நாளில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். எந்த வகையான டெலிவரி சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் தான். இந்த வாய்ப்பை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாமா? இதுக்கான ஃபர்தர் கூடிய டவுட்ஸு அண்ட் எப்படி உங்களுக்கு பை பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே 9080549220 நம்பரை கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாமா? மெட்டீரியல் வாங்கி உங்கள் ப்ரிப்பரேஷனை சீக்கிரமாக ஆரம்பிங்க. தேங்க்யூ.